திருப்பிக்கணும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:36 இருக்கிற அந்த வசனத்தை சங்கீதத்தில் எழுதும் போது ஒரு காரியத்தை சேர்த்து எழுதுறாரு. எப்படின்னு பாருங்க, வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக ஆக்கும். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்க போகுதுன்னா எக்ஸலன்ஸா நடக்க போகுது. அந்த எக்ஸலன்ஸா நடக்கிற காரியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாக போகுது. தீர்க்க தரிசனமா எடுத்துங்க, இந்த வார்த்தை விசுவாசிங்க. சொல்லுங்க, எக்ஸலன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸலன்ஸ்னா சிறப்பு, செல்வாக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, சிறப்பு, செல்வாக்கு. இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பு மிகுந்ததாக இருக்க போகுது. நீங்க செய்யற எல்லா காரியமும் அந்த சிறப்பாய் நீங்கள் செய்கிற ஒன்று, எந்த ஒன்றும் உங்களை செல்வாக்குள்ளவர்களாக மாற்றப் போகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சிறப்பு, செல்வாக்கு. இந்த வசனத்துக்குள்ள அதை பார்க்கிறோம். சங்கீதம் 18:35 வாசிக்கும் போது எப்படி வருது? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். இதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ரட்சிப்பின் கேடகம், இரண்டாவது அவருடைய வலது கரம், மூன்றாவது அவருடைய காருண்யம். அவருடைய ரட்சிப்பின் கேடகம், அவருடைய வலது கரம், அவருடைய காருண்யம். இந்த வசனத்தில் நம்முடைய சைடுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒன்று நம்முடைய சைடுல பெரியவனாவது. என்னது? பெரியவனா. சொல்லுங்க, பெரியவனாவது. சத்தமா சொல்லுங்க, பெரியவனாவது. பெரியவனாவதுன்னா எந்த விதத்துல? அதுதான் நான் இப்படி பார்க்கிறேன். எக்ஸலன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், சிறப்பு மிக்கவர்களாவது, செல்வாக்கு மிகுந்தவர்களாவது. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பும் இல்லை, செல்வாக்கும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை சிறப்பு மிக்கவர்களாக, செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாற்றுவதற்கு இந்த 3 காரியத்தை அவர் தரார். ஒன்று ரட்சிப்பின் கேடகம், இரண்டாவது அவருடைய வலது கரம், மூன்றாவது அவருடைய காருண்யம். 3 காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். இதுதான் நம்மளை பெரியவர்களாக்கும். புது வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நீங்க நினைக்கலாம், நல்ல சட்டை பேண்ட் புதுசா இல்லாம கூட நான் இதை ஆரம்பிக்கிறேனே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் நான் சொல்றேன், உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் கூர்மையாக்குங்கள். இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, இந்த வருஷத்தை நீங்க எப்படி முடிக்க போறீங்கன்றதை கர்த்தர் இப்பவே சொல்றாரு. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்க எப்படி முடிக்க போறீங்கன்றதை கர்த்தர் இப்பவே சொல்றாரு. எப்படி முடிக்க போறீங்க தெரியுமா? சிறப்பு மிக்கவர்களாக, செல்வாக்கு மிகுந்தவர்களாக நீங்க முடிக்க போறீங்க. இதனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? சிறப்பு மிக்கவர்களாக, செல்வாக்கு மிகுந்தவர்களாக நம்முடைய இந்த 2024ஆம் வருடத்தை நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பெருசா ஒரு உதவியும் இல்லை, பெருசா எந்த மனுஷ தயவும் இல்லை, நான் பெரியவனாவதற்கு எந்த வாய்ப்பு இல்லை, எந்த விதமான சாதுரியங்களும் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் சொல்ற 3 காரியம் இருக்குப்பா. ஒன்று என் ரட்சிப்பின் கேடகம், இரண்டாவது என்னுடைய வலது கரம், மூன்றாவது என்னுடைய காருண்யம். இதுதான் நம்ம விசுவாசிக்கணும். வேற எதையும் விசுவாசிக்க வேண்டியதில்லை, வேற எதையும் நம்ப வேண்டியதில்லை, வேற எதன் மேலே உங்களுடைய கவனத்தை வைக்க வேண்டியதில்லை. உங்களுடைய கடினம் உழைக்கிற ஆளா இருக்கலாம், ராத்திரி பகல வேலை செய்யற ஆளா இருக்கலாம், நேரம் பார்க்காத வேலை செய்யற ஆளா இருக்கலாம். ஆனா பல ஆண்டுகளா அவ்வளவு வேலை செய்தோம், என் வாழ்க்கையில பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வரல அப்படின்னு நிலைமையில் இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்கள் பெரியவர்களாவது என்பது உங்களுடைய உழைப்பில் அல்ல, உங்கள் திறமையில் அல்ல, உங்கள் பலத்தில் அல்ல, உங்கள் சம்பாத்தியத்தில் அல்ல, வேற எதுனாலே அல்ல. இந்த 3 நாள் அவருடைய ரட்சிப்பின் கேடகம், அவருடைய வலதுகரம், அவருடைய காருண்யம். இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க சொல்ல வேண்டியது, அவருடைய ரட்சிப்பின் கேடகம் எனக்கு இருக்குது, அவருடைய வலதுகரம் எனக்கு இருக்குது, அவருடைய காருண்யம் எனக்கு இருக்குது.
இதுதான் பெரியவனாக்கும், இதுதான் உயர்த்தும், இதுதான் சிறப்பு மிக்கவனாக்கும், இதுதான் செல்வாக்கு மிகுந்தவனாக மாற்றும், இதுதான் என் வாழ்க்கையை உயர்த்தும். நான் அதுக்கு பெரிய சாட்சி. நானே என் மனைவி பிள்ளைகளும் இந்த ஊழியம் ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோன்றத நீங்க பாக்குறீங்கன்னா இதுக்கு வேற எந்த பின்னணியும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. பணம் இருக்கா? பணம் கிடையாது. பெருசா திறமை இருக்கா? இல்ல, அதுவும் கிடையாது. வேற எப்படி இப்படி வர முடிஞ்சது? இதை விட பெருசா வர முடியும்? எப்படி முடியும்? இந்த மூணு தான். அவருடைய ரட்சிப்பின் கேடகம், அவருடைய வலதுகரம், அவருடைய காருண்யம். பகவன் கைப்பிடி சொல்லுங்க, அவருடைய ரட்சிப்பின் கேடகம், அவருடைய வலதுகரம், அவருடைய காருண்யம். இந்த மூணு பெருசாக்கும். திறமை இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பெருசா பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பெருசா மனுஷ உதவி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு பெரிய கவலை ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இல்லைன்னு கவலைப்படுறாங்க. நான் சொல்ல எதுவுமே கவலைப்படாதீங்க. இதெல்லாம் இருந்து நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியுன்றதுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனா இந்த எழுத்தாளன் சொல்றாரு, அவருடைய ரட்சிப்பின் கேடகம், அவருடைய வலதுகரம், அவருடைய காருண்யம் என பெரியவன் ஆக்கும். எப்ப சொல்றாரு தெரியுமா? சொல்றாரு, ஆடு மேய்க்கிற ஆள ராஜாவா பாக்குறதுக்கு கண்ணே அதிசயப்பட்டு பூரிக்கும் இல்லையா? ஆடு மேய்க்கிற ஆள் ராஜாவான எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி நடந்துச்சு? ராஜாவானதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, இன்னும் பெரியவனாவன்றார். இன்னும் பெரியவனாக்கும் காருண்யம், இன்னும் பெரியவனாக்கும் வலதுகரம், இன்னும் இன்னும் இன்னும். நான் இதை விசுவாசிக்கிறேன், இதை நான் நம்புறேன். இன்னும் பெரியவனாக, இன்னும் மேலாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் செல்வாக்கு மிகுந்தவனாக மாறுவேன். அப்போ இந்த மூணு காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம் கடகடன்னு. இது ஆங்கிலத்தில் ஷீல்ட் ஆஃப் ஹிஸ் சால்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஷீல்டு ஆஃப் ஹிஸ் சால்வேஷன். இது என்னத்தை பத்தி பேசுதுன்னா பாருங்க, நல்லா கவனிங்க. ரட்சிப்பு என்னும் கேடகம்னு சொல்லல, ரட்சிப்பின் கேடகம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ரட்சிப்பு என்னும் கேடகம்னா ரட்சிப்பை பிடிச்சுக்கணும் அப்படின்னு வந்துடும். இது வந்து ரட்சிப்பின் கேடகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த வசனம் வந்து ரட்சிப்பை எது தருகிறதோ அதுதான் உங்கள் கேடகம் அப்படின்னு சொல்லுது. ரட்சிப்பை எது தருகிறதோ அதுதான் உங்கள் கேடகம்னு சொல்லுது. அப்போ ரட்சிப்பை எது தருது? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும். டக்குன்னு திருப்புங்க பார்ப்போம். ரட்சிப்பை தருகிற அந்த கேடகம் எது? ரோமர் 10ஆம் அதிகாரம் 8லிருந்து 10. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் மரித்தோர் அவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிப்பை எது தருது? அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், விசுவாசம் தருகிறது. சொல்லுங்க, விசுவாசம் தருகிறது. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப ரட்சிப்பின் கேடகம்ன்றது என்னது? விசுவாசம் தான் ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், பெரியவராவது கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாருன்னா உங்கள் ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிற அந்த விசுவாசத்துல வைத்திருக்கிறார். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? எதுல வச்சிருக்கிறாரு? விசுவாசத்துல வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னு பவுல் சொல்லும் போது சொல்றாரு, இது தானா வரல, இது நமக்குள்ள தானா வரலையா. நிறைய பேர் பாசிட்டிவான எண்ணங்களுக்கும் விசுவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறத விளங்க மாட்டேன்றாங்க. பாசிட்டிவான எண்ணங்கள்ன்றது வேற, விசுவாசம் என்பது வேற. விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை, அதான் விசுவாசம். பாசிட்டிவான எண்ணங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவையில்லை. இயற்கையாவே பாசிட்டிவா நினைக்கலாம். நான் அம்பானியாவே சொல்லலாம் இல்லையா? சொல்லலாமா இல்லையா? அதுக்கு பெரிய வசனம் தேவையில்லை. ஆமென். அதுக்கு பெரிய வாக்கு தத்தங்கள் தேவையில்லை. நாமளே சொல்லிக்கலாம், நான் அம்பானி ஆவேன், நான் முதலமைச்சர் ஆவேன், நான் பிரதமர் ஆவேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கு எந்த ஸ்டேபிளும் இல்லை, எந்த உறுதியும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. இதுக்கு பேர் பாசிட்டிவான எண்ணம். பாசிட்டிவான எண்ணம் நல்லது, ஆனால் அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது.
விசுவாசம் என்பது என்னது? அப்போஸ்தலர் பவுல் எபேசியர்ல 2வது இடத்துல பாருங்க, திருப்புங்க, எபேசியர் 2வது இடத்துல சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க. இந்த விசுவாசம் என்பது நாம பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிறது இல்லையா, இது கர்த்தரே நமக்கு தருகிற ஈவு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். வாசிங்க 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எது உங்களால் உண்டானதல்ல. கிருபையா, ரட்சிப்பா, விசுவாசமா? 3 சொல்லி இருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. எது? கிருபை இல்ல, ரட்சிப்பு இல்ல, விசுவாசம், தேவன் அருளுகிற ஈவு. அப்ப என்னது? ரட்சிப்பின் கேடகம் என்பது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கர்த்தரே நமக்கு தராரு. அவ்வளவு ஈஸியா யாரும் விசுவாசிக்க முடியாது. அவ்வளவு ஈஸியா யாரும் வாக்குத்தத்தின் மேல உறுதியை வைக்க முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நானே இந்த விசுவாசத்தையும் தரேன்றார். தேவன் அருளும் ஈவுன்றார். எது? விசுவாசம். ஹல்லேலூயா. பல சமயங்களில் போராட்டங்கள், சூழ்நிலைகள், வாக்குத்தத்தம் ஒரு மாதிரி இருக்குது, செயல் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குதுன்னு போது தேவனே ஈவாக விசுவாசத்தை தருகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கடந்த ஆண்டை திரும்பி பாருங்க. நமக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் வாழ்க்கையினுடைய சில சவால்களை சந்திக்க முடியாம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? எத்தனை எண்ணிட்டே போலாம். வாழ்க்கையினுடைய சவால்களை எதிர்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? ஏன் அவங்க சொல்றாங்க, எனக்கு பிரச்சனை பிரதர், குடும்ப பிரச்சனை, மனைவி பிரச்சனை, அப்பா பிரச்சனை, அம்மா பிரச்சனை, சூழ்நிலை, பணம் இல்லை. இல்லைங்க, அதெல்லாம் காரணம் இல்லை. பேசிக்கா என்ன பிரச்சனை? அவர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை. அவர்களுக்குள்ளே வாழ்க்கையை சந்திப்பதற்கான நம்பிக்கை இல்லை. அதனால பைபிள் சொல்றது, பவுல் சொல்றாரு, நீங்கள் வாழ்க்கையை சந்திப்பதற்கான விசுவாசத்தை தேவன் தான் தராரு. தேவனை ஈவா தராரு. அந்த விசுவாசம் இல்லைன்னா உங்களால ஜெயிக்க முடியாது, சகிக்க முடியாது, போராட முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்போ யோவான் சொல்லும்போது சொன்னாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எது உலகத்தை ஜெயிக்கும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம் என்பது என்னது? கடன் பிரச்சனையா இருக்கலாம். உலகம் என்பது என்னது? செத்து போன்ற ஏவுதலா இருக்கலாம். உலகம் என்பது என்னது? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மேல வரக்கூடாதபடிக்கு உங்களை கீழே இழுக்கிற சுபாவங்களா இருக்கலாம். உலகம் மனுஷர்களா இருக்கலாம், சவால்களா இருக்கலாம், உங்களுடைய பலவீனமா கூட இருக்கலாம். உலகம் அவைகளை ஜெயிக்கிற ஜெயம் எதுல இருக்கு தெரியுமா? வேற எதுலையுமே இல்லை, விசுவாசத்துல தான் இருக்குது. அந்த விசுவாசத்தை தேவனே ஈவாய் தருகிறார். தேவனே தராரு. எப்படி தராரு? விசுவாசம் எப்படி வருதா? அப்போஸ்தலர் பவுல் தான் இதெல்லாம் எழுதுறாரு. ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. விசுவாசம் எப்படி வருகிறது? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதெல்லாம் நல்லா கவனிங்க. 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் என்பது எப்படி வருது? ஆமா, பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்குள்ள தானா உருவாகுது. ஆனா விசுவாசம் என்பது கேள்வியினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்ப விசுவாசம் என்பது எங்க இருந்து வருது? தேவனுடைய ஈவு. அதை எப்படி தராரு? வார்த்தையிலிருந்து தராரு. அந்த வார்த்தை என்ன செய்யணுமா? நாம் கேட்க வேண்டும். கேள்வியினால் வருகிறது. சொல்ல, கேள்வியினால் வருகிறது. ஒரு ஆத்தர் இப்படி எழுதுறாரு, ஒரு புத்தக ஆசிரியர், கேள்வினால்னா ஒரு முறை கேட்கறதுனால வரல, கேட்டுக்கொண்டே இருப்பதனால தான் விசுவாசம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசம் எப்படி வருது? கேட்டுக்கொண்டே இருப்பதனால. ஏதோ ஒரு வாரம் வந்து கேட்டு போறதில்ல, தொடர்ந்து கேட்பதனால. ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாதான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும், வாழ்வடைய முடியும், மேல வர முடியும். அதனால சொல்ல, ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சிருக்கலாம். நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சேன். ஒன்றுமே இல்லை, இருந்தது வெறும் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் கொண்டு போய் அட்வான்ஸா கொடுத்துட்டேன். ஒரு சின்ன ரூம். அந்த ரூமுக்குள்ள அதான் நான் சொல்லல, அடிக்கடி சொல்றேன்ல, மழை ஊத்துச்சுன்னா 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழ்ந்திருப்பான்னு படிச்சேன் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். அது ஊத்து தண்ணி, அப்படியே சுருண்டு படுத்து கிடப்பேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே பசிக்குது. எத்தனை முறை ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு.
நினைச்சு பார்த்தா எதுக்கு சொல்ல வரோம்? ஒன்றுமே இல்லாம ஆரம்பிக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஆளை கர்த்தருடைய காருண்யம், வலதுகரம், அவருடைய இந்த ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிற விசுவாசம் உயர்த்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் குடும்பம் ஒரு பெரிய சாட்சி. அது அட்வான்ஸை கொடுத்துட்டு 350 ரூபா வாடகைன்னு பேசியாச்சு. 1000 ரூபா தான் இருந்துச்சு, கொடுத்தாச்சு. அடுத்து 1 ரூபாய் என் பாக்கெட்டில் கிடையாது. நல்லா தெரியும், 1 ரூபாய் என் பாக்கெட்டில் கிடையாது. அடுத்த நாள் காலையிலேருந்து தெரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். தெருவா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு. என் கூட படித்த பசங்க என் கூட வந்தாங்க. பாட்டு பாடி வசனத்தை பிரசங்கம் பண்ணி அதுக்கப்புறம் கர்த்தர் என்னுடைய அடிப்படை காரியங்களை சந்தித்தார். படிப்படியா இதுக்கெல்லாம் பாருங்க காரணமா இருந்தது நான் இந்த விசுவாசம். என்ன பண்ணுவேன்? பகலெல்லாம் புஸ்தகமா எழுதுவேன். படிக்கிறது எழுதுறது. பின்னால பாருங்க இருக்கிறது எல்லாம் நான் எழுதின பல புஸ்தகங்கள் உள்ள இருக்கு. படிக்கிறது எழுதுறது விசுவாசிக்கிறது, படிக்கிறது எழுதுறது விசுவாசிக்கிறது, இதோ பண்ணிட்டு இருந்தேன். அது என்னத்தை கிரியேட் பண்ணுச்சு? எனக்குள்ள விசுவாசத்தை கிரியேட் பண்ணுச்சு. ஒரு மாபெரும் நம்பிக்கையை கிரியேட் பண்ணுச்சு. நம்பிக்கையே இல்லாத போது, உதவியே இல்லாத போது, தயவே இல்லாத போது, நடக்குமா நடக்காதா, மேல வருவனா வரமாட்டேனா, ஒரு சொப்பனமும் ஒரு பெரிய என்ன சொல்றது உறுதியே இல்லாத போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை தர முடியும். அதுக்கு தான் தொடர்ந்து கேட்கணும், விடக்கூடாது. ஒருவேளை போன வருஷம் சபைக்கு விட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, இல்லை நான் தொடர்ந்து கேட்க போறேன். ஏன்னா ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிற விசுவாசம் உங்களை பெரியவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கு அதிகமா கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில தான் விசுவாசம் வருதுன்னு சொல்லுது. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். நான் சொல்றேன், வேற எதுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தவிர வேற எதுவும் பெருசா கேட்காதீங்க. ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை, பக்கத்து வீட்டு சண்டை, அவங்க இப்படி பேசினாங்க, இவங்க, இதுக்கெல்லாம் செவி கொடுக்கறத நிறுத்திட்டு, அல்லது பிசாசு உள்ள இருந்து பேசுவான், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த கடனை எப்படி அடைக்க போற, கல்யாணத்தை எப்படி பண்ண போற, நாளைக்கு என்ன பண்ண போற, எல்லாத்தையும் பொருட்படுத்தாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, முதலிடம் கொடுங்கள். ஏன்னா இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது தேவனே தராரு, வார்த்தையின் மூலமா தராரு. வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாதான் விசுவாசம் வரும். வார்த்தையை மட்டும் நீங்க கேட்கல, மனம் உடைந்து போவீர்கள். வார்த்தை மட்டும் இல்ல, உழைப்பீங்க, ஓடா செய்வீங்க, ஆனா பெரிய வெற்றி இல்லாம இருக்கும். பெரியவர்களாவது என்பது சாத்தியம் இல்லாம இருக்கும். சிறப்பு செல்வாக்கு என்பது சாத்தியம் இல்லாமல் போய்விடும். 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு பெரிய ஆள் ஆகிறது ஆவாயின்னு சொல்லல. கர்த்தர் அவருடைய விசுவாசம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, அவருடைய விசுவாசம். சத்தம், அவருடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ அவர் மேல நான் வைக்கிற அந்த விசுவாசம் பைபிள் ஃபெய்த், காட்லி ஃபெய்த். இது பாசிட்டிவான எண்ணம் கிடையாது, பைபிள் ஃபெய்த் இது. அப்போ வசனத்தை படிக்க வசனத்தை கேட்க இந்த பாசிட்டிவான எண்ணங்களுக்கு கூட உயிர் கிடைக்கும். ஏதோ ஒரு பாசிட்டிவான எண்ணம் வசனத்தின் அடிப்படையில் உங்களை பெரியவர்களாவதற்கு உதவியாக இருக்கும். விசுவாசத்தை தூண்டி விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ தேவனுடைய வார்த்தையில இருந்து அப்படி விசுவாசத்தை தூண்டுற மாதிரி என்ன இருக்குது உள்ள? என்ன இருக்குன்னா, புத்திக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத, யோசனைக்கு எட்டாத மாபெரும் வாக்குத்தத்தங்கள் உள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. புத்திக்கு எட்டாத வாக்குத்தத்தங்கள் உள்ள இருக்குது. இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்களே. அறிவுக்கு எட்டாத வாக்குத்தத்தங்கள் உள்ள இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பெருக பண்ணுவார் அப்படின்ற ஒரு விசுவாசம், புத்திக்கு எட்டாத விசுவாசம், புத்திக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு யோசேப்பை நினைச்சு பாருங்க. யோசேப் யாரு? சின்ன பையனா, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு கனவை தராரு. என்ன கனவு? கனவு காணும்போது 20 வயசு இருக்குன்றாங்க யோசேப்புக்கு. என்ன பெரிய கனவு தெரியுமா? பார்வோனுக்கு அடுத்த
அதிபதியாக மாறுகிற கனவு. என்ன மாதிரி கனவு பாருங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஆளுக்கு கனவு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு பெரிய கனவு. ஆடு மேய்க்கிற ஆள் அம்பானியா வேண்டாரு, எவ்வளவு பெரிய கனவு. நான் சொல்றேன், நீங்க என்ன நிலைமையில, அதாவது கனவு காண்பதற்கு தகுதி தேவையில்லை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் கனவு காண்றதுக்கு தகுதி வேணும்ன்றாங்க. இல்ல, உலகம் சொல்லுது கனவு காண்பதற்கு தகுதி வேண்டும், கனவு காண்பதற்கு பணம் வேண்டும், கனவு காண்பதற்கு நீ அழகா இருக்க வேண்டும், கனவு காண்பதற்கு இதெல்லாம் வேண்டும். கர்த்தர் சொல்றார், நீ கனவு காண்பதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நல்லா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுட்டு கனவு காணலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. காசா பணமா? ஆமேன்னு தான் சொல்லுங்க. ஆமேன். பெருசா கனவு காணுங்க, பெரிய காரியங்களை விசுவாசிங்க, பெரிய காரியங்களை யோசிங்க. கர்த்தருடைய கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம மேல ஒரு திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது மாபெரும் பிரம்மாண்டமானது, பிரமிக்கத்தக்கது. அப்போ நான் சொல்ற கனவு காணுங்கள். யோசேப்பு கனவு காண்கிறான், பார்வோனுக்கு அடுத்த அதிபதியா இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கனவை கர்த்தர் தராரு. அப்ப கடவுள் எப்போதுமே பெருசா யோசிக்கிறார். நாம எப்போதுமே நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் குறை உள்ளது. நாம எப்போதுமே குறுகின மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கிறோம். நாம எப்போதுமே ஆண்டவர்கிட்ட சைக்கிள் கேட்கிறோம். கர்த்தர் எப்போதுமே பெருசா காரு கொடுக்குற மாதிரி அவர் பிளான் பண்றாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நாம எப்போதுமே ஒரு 200 ரூபாய்க்கு சட்டை கிடைச்சா போதுன்னு பாக்குறோம். கர்த்தர் 5000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுக்குறாரு. கர்த்தர் அவருடைய நிலைமையில இருந்து யோசிக்கிறாரு. அதனாலதான் நம்ம அவருக்கே விட்டுறணும். நாம பெருசா பிடிச்சுக்கிட்டு இல்லாம அவருக்கே விட்டுறணும். அவரே நமக்குள்ள கனவுகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் தருகிறார். இந்த ஆண்டு நான் சொல்றேன், நீங்கள் பெரியவர்களாவது என்பது சாத்தியமாயிருக்கிறது. விசுவாசிக்க ஆரம்பிங்க. இல்லைங்க, விசுவாசிப்பதற்கு ஒண்ணுமே இல்லையா? படிங்க, பைபிளை படிச்சு பாருங்க, விசுவாசம் தானா வரும். நிறைய பேருக்கு இந்த வருஷம் என்னவா விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா, ஒன்றும் பெருசா ஆசை இல்லை பிரதர் அப்படின்றாங்க. பெருசா ஆசை வரலையா? பைபிளை படிங்க, ஆசை வந்துடும். நல்லா வாழணுன்ற ஆசை வந்துடும், மென்மையா வாழணுன்ற ஆசை வந்துடும். 400 வருஷம் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க அடிமையா இருக்காங்க. அடிமையா இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? 400 வருஷம்னா 5 தலைமுறை. 5 தலைமுறை அடிமை எப்படி இருக்கும்? 5 தலைமுறை அடிமை, எல்லாம் அடிமையின் வம்சம். 5 தலைமுறையா? ஒருத்தர் தட்டி எழுப்பி கேட்டா கூட ஒண்ணு வேண்டாம் சார், இது இருக்கிற கஞ்சியை கூட கொடுங்கன்னு. அவ்வளவுதான், அடிமைத்தனத்தினுடைய புத்தி தான் இருக்கும். 5 தலைமுறை அடிமைகளா இருக்கிறவர்களுக்கு மோசையின் மூலம் ஆண்டவர் சொல்றாரு, நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆசையில கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தேசத்தை கொடுப்பேன்றது கொடுத்தது லேட்டா தான் கொடுத்தாரு. ஆனா முதல்ல என்னத்தை கொடுத்தாரு? நம்ம கான்டெக்ட்ல சொல்லுங்க, எப்படி என்னத்தை கொடுத்தாரு? முதல்ல ஆசையை கொடுத்தார். சொல்லுங்க, ஆசையை கொடுத்தார், விருப்பத்தை கொடுத்தார். என்ன வாங்கணும் விரும்புவீங்க? நல்ல நிலைமைக்கு வரணும் விரும்புவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையான்றாங்க. ஒன்றும் இல்லை, மாசம் சம்பளம் கிடைச்சா போதும் உருப்படியா? இல்ல, இந்த புத்தி தான் மாறணும். விசுவாசம் என்பது இது கிடையாது. எப்படி நல்லா இருக்கீங்களான்னா ஏதோ அப்படி ஓடுது கர்த்தருடைய கிருபையில. என்ன கிருபையில ஓடுதுன்னு என்ன அர்த்தம்? கிருபையில ஓடுறது இல்ல, கிருபையில நிக்கிறேன் நானு, மென்மையா வருவேன் நானு. சொல்ல மாட்டேன்றீங்களே எல்லாரும். ஆமென். நல்ல நிலைமைக்கு வருவேன். கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆசீர்வதிப்பேன். பொறாமைப்படுற அளவுக்கு, சொல்லுங்க, பொறாமைப்படுற அளவுக்கு. பக்கத்தில் இருக்கிற ஆள் பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரால முடியாது, ஒண்ணுமே கிடையாது. யாருமே உங்களை பார்த்து பொறாமைப்படலையா? நான் சொல்றேன், இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலன்னு அர்த்தம். நீங்க வேணா திருப்தி பட்டுக்கலாம், நான் நல்ல ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன் பிரதர். இல்ல, இன்னும் பொறாமைப்படலையா யாரும்? பொறாமைப்படுற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணி, பொறாமைப்படுற அளவுக்கு ஆசீர்வதித்து, காட்சி பொருள் போல தெருவில் அலங்காரமா கொண்டு போய் காண்பிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். கை தட்ட மாட்டேன்றீங்க. உங்களுக்கு வேண்டாட்டி எனக்கு கொடுத்துருங்க இயேசு நாமத்தில். ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஆசையை தராரு, விருப்பத்தை தராரு. யோசேப்புக்கு விருப்பத்தை கொடுக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கிறாரு. அதன் மேல நம்முடைய விசுவாசம். 38 வருஷமா ஒருத்தர் பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்து இருக்கிறான். என்ன தெரியுமா அவனுக்கு? அவன் சொல்றான், குளங்கலங்கல சார்ன்றான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆசை மங்கி போச்சுன்றாரு. கவனிக்கிறீங்களா? அவன் சொல்ற குளங்கலங்கல, யாரும் கலக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல, தூதன் வரல. இல்ல அப்படியே கலங்கினா கூட என்ன கொண்டு போய் விடுறதுக்கு இதுதான் நம்ம ரீசன். என்னை உயர்த்த யாரும் இல்ல, எனக்கு கொடுக்க யாரும் இல்ல. இல்ல, எனக்கு எங்க குடும்பம் நல்ல பின்னணி குடும்பம் இல்ல, நல்ல பேனர் இல்ல, எதுவுமே இல்ல சார். இதான் 38 வருஷமா அவன் பேசிக்கிட்டே இருந்தது.
ஆண்டு சொன்னார், முதல்ல உனக்கு எது இல்லை தெரியுமா, அதெல்லாம் இருக்குது. அவனே சொல்கிறான், ஆமாம் சார், குளத்தை கலக்கிறவங்க தூதன் வந்து கலக்கிறான், கலக்கின உடனே முன்னால் போய் விழுந்து சுகமாயிட்டு போயிடுறாங்க. என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. இதானே நம்ம பேச்சு, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆண்டு சொல்கிறார், இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உனக்கு ஆசை இல்லாமல் போனது, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படிதான் கேட்டார். விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கா? நல்ல விருப்பங்களை தேவன் தருகிறார் என்று அப்போஸ்தலன் பவுல் எபேசியர்ல சொல்றாரு. நல்ல விருப்பங்களை தருகிறார். இந்த வருஷம் விருப்பங்களின் ஆண்டா இருப்பதாக. நல்ல விருப்பங்களை எடுத்துக்கங்க, நல்லா விரும்புங்க. 120 வருஷம் வாழ போறேன், விரும்புங்களேன். ஏன் விரும்புறதுக்கு என்ன, காசா பணமா? விரும்புங்க. எத்தனை வருஷம்? இது ஏன் விரும்ப மாட்டேங்கிறீங்க? விரும்புங்களேன். நம்ம சபைக்கு ஒரு அம்மா வந்துட்டு தான், பாவம் இறந்தும் போயிட்டாங்க. வரும்போது ஐயா சீக்கிரம் செத்து போடுன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான் உள்ளே வருவாங்க. அவங்கள நிறுத்தி அப்புறம் ஏமா சாகடிக்கிறதுக்கா அந்த சபை, வாழ வைக்கிறதுக்கு தானே சபைன்னு அவங்களுக்கு என்னென்னு போயிடுச்சு. அப்புறமா பாவம் அவங்கள பரலோகத்தில் தான் இருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு சொல்ல வரேன், இது வரும்போதே எதுக்கு தலைவர் 120 வருஷம் சீக்கிரத்தில் போய் சேர்ந்தா போதாதா? இல்லை, நல்ல விருப்பங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை வச்சு தான் இந்த பூமியில் சில காரியங்களை செய்ய வேண்டும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல விருப்பங்களை தரார், நல்ல ஆசைகளை தரார், நல்ல எண்ணங்களை தரார். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஷீல்ட் ஆஃப் சால்வேஷன்றது ஃபெய்த், விசுவாசம். அந்த விசுவாசத்தை எப்படி தராரு? வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தரார். இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நல்ல விருப்பங்கள், ஆசைகள், நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார். நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் 1000 மடங்கு பெருகுவேன், நான் நல்ல ஞானமுள்ள ஆளா இருப்பேன், நல்ல சிறந்து விளங்குவேன், மேன்மையான நிலைமைக்கு வருவேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இப்படின்ற எண்ணங்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 தான் உருவாகும். அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த இன்னையில இருந்து ஆரம்பிக்குது 52 வாரம், 24 வருஷத்துல இல்ல, 52 வாரமும் நான் ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன்னு முடிவு பண்ணணும். ஹல்லேலூயா. ஒழுங்கா கோயிலுக்கு வர போறேன்னு முடிவு பண்ணணும். ஒழுங்கா கோயிலுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன்னு முடிவு பண்ண வேண்டும். அப்பதான் இந்த ஷீல்ட் ஆஃப் சால்வேஷன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், பெரியவர்களாவதற்கு. ரெண்டாவது என்னது? அவருடைய வலது கரம். சொல்லுங்க, வலது கரம். வலது கரம் என்னத்தை காண்பிக்குதுன்னா அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது, பவர். அவருடைய வல்லமை. சொல்லுங்க, அவருடைய வல்லமை. அவருடைய விசுவாசம். ரெண்டாவது அவருடைய வல்லமை. சொல்லுங்க, அவருடைய வல்லமை. சொல்லுங்க, ஏன் வல்லமை இல்ல, அவருடைய வல்லமை. சொல்லுங்க, அவருடைய விசுவாசம், அவருடைய வல்லமை. சத்தமா சொல்லுங்க, அவருடைய வல்லமை. சொல்லுங்க, அவருடைய வல்லமை. தலையில கை சொல்லுங்க, அவருடைய வல்லமை. ஹிஸ் பவர், ஹிஸ் ரைட் ஹேண்ட். அசன சொல்லுங்க, அவருடைய வலதுகரம், அவருடைய வலதுகரம். எப்படிங்க? சொல்லுங்க, அவருடைய வலதுகரம். சொல்லுங்க, என் மேல அவருடைய விசுவாசம் இருக்கு, அவருடைய வலதுகரம் இருக்கு. அவருடைய வலதுகரம் என்னத்தை பேசுது? அவருடைய வல்லமையை பேசுது. நான் ஒன்று சொல்றேன், உங்களை லிஃப்ட் பண்றதுக்கு இந்த உலகத்தில் வேற எந்த வல்லமையும் தேவையில்லை. தேவனுடைய வல்லமை ஒன்று போதும், அவருடைய வலது கரம் ஒன்று போதும். வசனம் சொல்லுது, அவருடைய வலது கரம் எப்படிப்பட்டது? ஓங்கிய புயம், பலத்த கரம். சொல்லுங்க, ஓங்கிய புயம், பலத்த கரம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அந்த செங்கோலில் இருந்து வெளியே கொண்டு வந்தது என்னது? தேவனுடைய வலது கரம். சொல்லுங்க, தேவனுடைய வலது கரம். பார்வோன் சாதாரண ஆள் கிடையாது, எவ்வளவு பெரிய ஜாம்பவான் தெரியுமா? 400 வருஷங்களா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அவன்கிட்ட ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும்னா சாதாரணமா முடியாது. ஆண்டவர் மோசேயின் மூலமாக அவனை தம்முடைய ஜனங்களை மீட்டுக்கொள்ள பார்க்கிறாரு. என்னென்ன பண்ணார் தெரியுமா? தேவன் தம்முடைய ஜனங்களை பார்வோனுடைய அந்த கையிலிருந்து வெளியே கொண்டு வர என்னென்ன பண்ணார் தெரியுமா? அவர்தான் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உள்ள வல்லமை உள்ள தேவன் என்பதை பார்வோனுக்கு நிரூபித்தார். பார்வோன் நினைச்சான், நம்ம தான் எல்லாம் நினைச்சான். கர்த்தர் நிரூபித்தார், நீ இல்லை எல்லாம், நீ நம்பி இருக்கிற கடவுள் இல்லை எல்லாம், எல்லாம் நான் தான், என் சர்வ வல்லமை. சார் நான் சொல்றேன், கடவுளுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை மேலே கொண்டு வரும். சொல்ல, கடவுளுடைய வல்லமை. சொல்ல, ஆண்டவருடைய வல்லமை. எதை நம்புறீங்க? ஆண்டவருடைய வல்லமையை நம்புங்க. எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய வல்லமை உங்களை மேலே கொண்டு வரும். உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வல்லமை, நான் சொல்றேன், உங்களை ஒண்ணுமே இல்லாத ஆள ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்தவனாக மாற்றும். ஆண்டவருடைய வல்லமையின் மேல நம்பிக்கை வையுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
தொடர்ந்து வசனங்களை நிறைய சொல்லிட்டே போகலாம். மூன்றாவது அவருடைய காருண்யம். இதை கொஞ்சம் கொஞ்சம் டக்குன்னு பார்த்துட்டு முடிப்போம். அவருடைய காருண்யம் சொல்ல, அவருடைய காருண்யம் அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குன்னா ஹிஸ் ஜென்டில்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹிஸ் ஜென்டில்னஸ் சொல்ல, அவருடைய ஜென்டில்னஸ். அந்த ஜென்டில்னஸ்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் அவருடைய குணம், மூணாவது என்னது? அவருடைய குணம். ஃபர்ஸ்ட் அவருடைய விசுவாசம், இரண்டாவது அவருடைய வல்லமை, மூன்றாவது அவருடைய குணம். குணம் என்னது? ஜென்டில்னஸ். அது நம்மை பெரியவர்களாக மாற்றும். அவருடைய ஜென்டில்னஸ். சரி, இது என்னது? அவருடைய குணம். அந்த குணத்தை, ஜென்டில்னஸ் என்ற குணம் என்ன குணம்னா, ஜென்டில்னா என்னது? நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஜென்டிலா இருக்கிறாரு அப்படின்னா என்னது? ஜென்டில்னா என்னது? அது தமிழ்ல மொழிபெயர்க்கும் எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, அவருடைய தயவு சொல்லுங்க, அவருடைய தயவு சொல்லுங்க, அவருடைய தயவு. அந்த குணம் என்னது? அவருடைய தயவு. இந்த ஆவியின் கனிகள் இடத்துல 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவேளை ஆங்கில பைபிள் இருந்தா 22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த ஜென்டில்னஸ் என்ற இடத்துல கரெக்டா தயவுன்ற வார்த்தை வரும் பாருங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. ஆவியின் கனியோ சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? இந்த வசனத்தை பாருங்க. யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ் பைபிள் இருந்தா வாசிங்க. தயவு சொல்லுங்க, தயவு. அத 2 சாமுவேலையும் சரி சங்கீதத்திலையும் சரி தயவுன்ற வார்த்தை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? காருண்யம்ன்றாங்க. காருண்யமும் தயவும் ஒண்ணுதான். அப்ப இந்த தயவு அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஜென்டில்னஸ் என்ற வார்த்தையில தயவுனா என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவருடைய விசுவாசம், இரண்டாவது அவருடைய வல்லமை, மூன்றாவது அவருடைய தயவு. சொல்லுங்க, தலையில கை சொல்லுங்க. என் மேல அவருடைய விசுவாசம் இருக்குது, அவருடைய வல்லமை இருக்குது, அவருடைய தயவு இருக்குது. எதுக்கு தெரியுமா? இந்த வருஷம் நீங்கள் சிறந்து விளங்கும்படியாக, செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாறும்படியாக. இந்த தயவு அப்படின்னா என்னது? ஒன்னு தயவுனா குணாதிசயம், இரண்டாவது இந்த தயவுன்றது குணம் எப்படி பிரதிபலிக்குது. குணம் தயவுன்றமே அப்படின்னா அது எப்படி வெளிப்படுகிறது? இவர் தயவுள்ளவர் அப்படின்றது எப்படி வெளிப்படுது? இது என்ன அர்த்தம்னா, தயவு என்பது எந்த பலனையும் எதிர்பாராமல் உதவி செய்வது. எந்த பலனை எதிர்பாராமல் சொல்லுங்க, எந்த பலனை எதிர்பாராமல். தேவன் நம்மளை பெரியவர்களாக்குவதற்கு எந்த பலனை எதிர்பார்க்கல. தயவுள்ளவர் அப்படின்னா எந்த பலனை எதிர்பார்க்கல. அதாவது ஒரு நன்மை செஞ்சா அதனால எனக்கு என்ன கிடைக்கும், அதனால எனக்கு என்ன லாபம்னு எதிர்பாராமல் தேவன் செய்கிற நன்மைக்கு பேர் தான் தயவு. அல்லேலூயா. இந்த தயவுன்ற குணம் என்னது? எந்த நன்மை எதிர்பாராம, எந்த பலனை எதிர்பாராம, இதை செஞ்சா எனக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்காம காண்பிக்கிற உதவி செய்கிற நன்மை, இதுக்கு பேர் தான் தயவு. அப்போ தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். எப்படி? தேவன் நம்மை பெரியவர்களாக்குவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க நன்றி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களான்னு கூட தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை பெரியவளாக்குவதற்கு அவருடைய காருண்யம், அவருடைய தயவு போதுமானதா இருக்குது. ஹல்லேலூயா. எந்த பலனை எதிர்பார்க்கல. இதெல்லாம் செஞ்சேன்னா 10 வருஷம் ஒழுங்கா இருப்பியா? கர்த்தர் அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் கேட்கல. எந்த எந்த பலனையும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம், இதை பற்றி அவர் யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு பேர் தான் தயவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இப்படி செய்கிற குணம் ஒரு பிரமாணத்தை தூண்டி விடுகிறது. என்ன பிரமாணத்தை தூண்டி விடுதுன்னா, விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தை தூண்டி விடுது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதிர்பார்ப்பே இல்லாம விதைக்கிறவர்களாக மாற்றி விடுகிறது இந்த குணம் உள்ள ஆளை. தேவன் எப்படிப்பட்டவர்? தயவு உள்ளவர். அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்ப்பே இல்லாம விதைக்கிறவராயிடுறாரு. எதிர்பார்ப்பா இல்லாம கொடுக்கிறவராயிடுறாரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வாரி ஊற்றுகிறவராயிடுறாரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம கர்த்தர் உங்கள் மேல ஆசீர்வாதத்தை வருஷிக்கிறவரா மாறிடுறாரு. அப்படி ஒரு பிரமாணத்தை இந்த தயவு என்கிற குணம் இயக்கி விடுகிறது.
எதிர்பார்ப்பு இல்லாம விதைக்கிறார், எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கிறார், எதிர்பார்ப்பு இல்லாம, எதிர்பார்ப்பே இல்லாம. என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரா இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்க அவரை எப்படி எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தந்தார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு தெரியுமா? தெரியாது. உலகத்தில் இருக்கிறவங்க கர்த்தருக்குள்ள வருவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது அவருக்கு. எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வருஷம் பாருங்க, எதிர்பார்ப்பே இல்லாம, எதிர்பார்ப்பே இல்லாம, எதிர்பார்ப்பே இல்லாம. மனுஷன் தான் எதிர்பார்த்து கொடுப்பான். இதனால எனக்கு என்ன லாபம்னு பார்ப்பான், இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்பான். கர்த்தர் சொல்றாரு, இந்த தயவுன்ற குணம் கர்த்தருடைய குணம், அவருடைய காருண்யம், அவருடைய தயவு இருக்குது. அது எப்படி? எதிர்பார்ப்பே இல்லாம. உங்க வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பும் கர்த்தர் வைக்கல. நீங்க வேணா எதிர்பார்ப்பீங்க, நாம வேணா கர்த்தர்கிட்ட வரும்போது ஆண்டவர் எனக்கு இதை செய்வீரா செய்ய மாட்டீரான்ட்டு வருவோம். கர்த்தர் நம்ம கிட்ட வரும்போது நீங்க என்ன கொடுப்பீங்க, என்ன செய்வீங்க, எதையுமே எதிர்பார்க்காம கர்த்தர் ஒரு பிரமாணத்தை இயக்கி விடுறார். என்ன தெரியுமா? விதைப்பு அறுப்புன்ற பிரமாணம். வாரி இறைக்கிறார், வாரி இறைக்கிறார். நான் சொல்றேன், இந்த குணம் என்ன பண்ணுது தெரியுமா? நம்மள அப்படிப்பட்டவங்களா மாத்திருது. தயவு என்கிற குணம் உள்ள தேவன் நமக்கு காண்பிக்கிற தயவின் மூலமாக நம்மை தயவுள்ளவர்களாக மாற்றி விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்னு சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எண்ணி எண்ணி பத்திரமா சேர்த்து வைப்பீங்க, ஆமாவா இல்லையா? வழியில நடந்து வரும்போது 1 லட்ச ரூபாய் பணம் கிடைச்சு கீழே கடந்து எடுத்தீங்க, கீழே கடந்து எடுக்கிறீங்க, அதை ரொம்ப சேஃபா வச்சிருப்பீங்களா? இல்லை, அதையும் வச்சிருப்பீங்க. அப்படி எடுத்த உடனே எடுத்துக்கிட்டு இருக்கிற எடுத்துட்டு வரும்போது ஒரு பிச்சை எடுக்கிற ஆள் அம்மா அப்படின்னு உடனே ஒரு 500 ரூபா நோட்டு எடுத்து கொடுக்க மாட்டீங்க? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் கொடுப்பீங்களா டேஷன்? நான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம உழைச்சி வரலையே, அம்மாவா இல்லையா? இது நேச்சர். உழைச்ச பணத்துலேருந்து எடுக்க மாட்டோம், கீழே கடந்ததுனால 500. அவன் யோசிப்பான், இந்த ஆளை சுத்து போடு, கரெக்டாக இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிற அளவு, ஆமாவா இல்லையா? இது என்னத்த ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா இந்த வருஷம் உங்களுடைய பாக்கெட்டில் நீங்கள் கை வைக்க போகிறதில்ல, கர்த்தருடைய பாக்கெட்ல இருந்து கை வைக்க போகிறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது? நீங்கள் உழைச்சி வரப்போகிறதில்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம், எதிர்பார்ப்பு இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தர் எந்த பலனை எதிர்பார்க்காம உங்க மேல வருஷிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது என்னவா மாத்துது? நம்மள கொடுக்கிறவளா மாத்துது, கொடுக்கிறவளா மாத்துது, வாரி இறைக்கிறவங்களா மாத்துது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கொடுக்கிறவர்களாக இந்த வருடம் மாற்ற போகிறது. அதுலதான் செல்வாக்கு அடங்கிருக்குது. சொல்லுங்க கொடுக்கிறவர்களாக, சொல்லுங்க கொடுக்கிறவர்களாக. சொல்லுங்க, கை கொடுக்கிற கையா மாறுது. அதுக்கு என்ன பண்ணுது? அதுக்கு எது வேலை செய்யுது? அவருடைய தயவு வேலை செய்கிறது, அவருடைய காருண்யம் வேலை செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, அவருடைய காருண்யம் வேலை செய்யுது. ஒரு விவசாயி எப்பவுமே எதிர்பார்ப்பு இல்லாம விதைக்க மாட்டான், எதிர்பார்ப்போட தான் விதைப்பான். ஆனால் தயவுள்ள குணம் உள்ள ஒரு மனுஷன் எதிர்பார்ப்பே இல்லாம விதைப்பான், எதிர்பார்ப்பே இல்லாம விதைப்பான். இந்த வருஷம் நான் சொல்றேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் விதைக்கிற அளவிற்கு உங்களுடைய பாக்கெட்டை, பர்ஸை, உங்க அக்கௌண்ட்டை கர்த்தர் நிரப்புவார். அவருடைய காருண்யம் நிரப்பும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். எல்லாரும் கண்ணில் மூடி அப்படியே ஜெபிப்போம். 3 வார்த்தை உங்கள் உள்ளத்துல வச்சுங்க. அவருடைய விசுவாசம், அவருடைய வல்லமை, அவருடைய காருண்யம். ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசம், அவருடைய வல்லமை, அவருடைய காருண்யம். இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா எல்லாரும்? ஓ ரீபா ஷபா லபா ரபா லபா. கர்த்தர் சொன்னாரு, சிறப்பு மிகுந்த செல்வாக்கு மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி சிறப்பு வரும், எப்படி செல்வாக்கு வரும்? எந்த 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 தயவு இல்லையே, எந்த மனுஷ உதவியும் இல்லையே நினைக்காதீங்க. ஓட்டாண்டியா வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய விசுவாசம், அவருடைய வல்லமை, அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக மாற்றும். சொல்லுங்க பெரியவனாக்கும், சொல்லுங்க பெரியவனாக்கும், சொல்லுங்க பெரியவனாக்கும், சொல்லுங்க பெரியவனாக்கும். ஓ ரீபா ஷபா லபா ரபா லபா. பெருசா வர்றதுக்கு ஆசை இல்லைன்னா கூட அந்த ஆசையை தரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அந்த விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வல்லமையை தரும். அந்த வல்லமை உங்களுக்கு குணத்தையே மாற்றும்.
தயவுள்ளவர்களா மாற்றும். தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில வேலை செய்ய வேண்டுமா? நான் சொல்றேன், அதிகமா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. கொடுக்கிறவர்களாக மாற்றும். லட்சங்களை கொடுப்பீர்கள், கோடிகளை கொடுப்பீர்கள், இடங்களை கொடுப்பீர்கள், நகைகளை கொடுப்பீர்கள். நான் சொல்றேன், தேவனுக்காக கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். ராஜ்யத்துக்காக கொடுக்கிற அளவுக்கு மாற்றுவார். ஓ ஜீசஸ், ஸ்தோத்திரம். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், 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 ஆமென். பரலோக பிதாவே, வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும். மனக்கண்களை திறந்தருளும். இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் கர்த்தாவே அதிகமாய் பெருகுவதாக. உன் பேர்ல பற்றுதல் உண்டாயிருப்பதாக. உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு ஓடி ஓடி பிரயாசப்பட்டும் நடக்காத காரியங்கள் தேவனுடைய காருண்யத்தினால் மாறும். இந்த மாற்றத்தை வாழ்க்கையில் காண்பார்களாக. மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த அன்பின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென்.